எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு சில சாங்குக்கோ ஒரு சில மியூசிக்கும் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருப்போம். ஆனா நான் ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அந்த வாய்ஸை கேட்கும் போது எனக்குள்ள வந்து அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்குது. நான் ஏதோ ஒரு ஃபீலிங்ல இருந்தாலுமே போயிட்டு சடனா அதை நீங்க அந்த வாய்ஸை கேட்டீங்கன்னு வச்சுங்க, எனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஒரு ஹாப்பினஸ் ஃபீலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறேன். அந்த அளவுக்கு நான் அந்த வாய்ஸை நேசிக்கிறேன், ரசிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கொடுத்துட்டு இருக்கு. அதுல ஹைலைட் என்னன்னா, இந்த சிரிப்பு சத்தம் இருக்குல்ல, அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கும் போது எனக்குள்ள உருவாகிற ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தைகள் இல்லை. அது ஒரு ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கா இருக்கு. இந்த ஒரு வாய்ஸை கேட்டுட்டே இருக்கணும்ன்றது தான் ஆசை. பட் அது நடக்குமான்றதும் தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அந்த பர்சனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வாய்ஸே ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபீலிங்கும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. சம்டைம்ஸ் நீங்க அது ஒரு வாய்ஸை ஒரு நாள் 2 நாள் கேட்காம இருந்து பாருங்க, அப்ப தெரியும் அந்த வாய்ஸோட கேட்காம இருந்தா வரும் வலி என்னன்றது. அந்த அளவுக்கு நீங்க அந்த வாய்ஸை ரசிச்சிருக்கீங்க, அதனாலதான் அந்த வலி உங்களுக்கு வருது.